அவன் வாழ்க்கை மாதிரி எனக்கு வாழ்க்கை நடக்கலையே, அவனுக்கு மாதிரி எனக்கு வளர்ச்சி கிடைக்கலையேன்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்கீங்க. உங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்க. அடுத்தவனுக்கு உதவி செய்யறக்கா அடுத்தவனை பார்க்கலாம். அடுத்தவன் வாழ்க்கையை நினைச்சு பொறாமப்படாதீங்க. அடுத்தவன் வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்படாதீங்க. அடுத்தவன் வாழ்க்கையை நினைச்சு ஏங்காதீங்க. ஏன் அப்படின்னா, அப்படி ஏங்கும் போதே உங்களோட டெஸ்டினேஷன் தூரமா போயிருங்க. அடைய வேண்டிய தூரம் இன்னும் நிறைய போயிடும். நீங்க உங்களுக்கான வாழ்க்கையை மட்டும் பாக்குறீங்க, பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க வாழ்றீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்க அடைய வேண்டிய தூரமும் குறைஞ்சிரும். சீக்கிரமா அந்த இடத்த அடைஞ்சிருவீங்க. மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க எதுக்காக எல்லா வேலையும் செய்றீங்க? சுகத்துக்காக தானே செய்றீங்க. அந்த சுகம் என்பது என்னன்னு நான் சொன்னேன், மனம் நின்று விட்டது என்றால் சுகம்னு சொன்னேன். அந்த சுகத்துக்காக தான், ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிறதுக்கு தானே எல்லா வேலையும் பண்றீங்க. அது எந்த வேலையை பண்ணாலும் அப்புறம் ஜாலியாயிரும் உங்களுக்கு. இவன் தான் ஞானி. இப்போ உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, அந்த சுகம் என்பது கிடைப்பது கிடையாது. ஏன் கிடைக்கிறது கிடையாது? ஏன்னா எதிர்காலத்தை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதிர்காலத்துல நடக்காம போயிடுச்சுன்னா என்ன? ஐயோ நடக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? ஐயோ ஒருவேளை இப்படி நடக்கலன்னா என்ன ஆயிடும்? நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் நடக்கிறது தான் நடக்கும். தட் இஸ் யுவர் ப்ரீடெஸ்டைன்ட் திங். அதை மாற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப எனக்கு தப்பா தான் நடக்க போகுதுன்னா நான் என்ன தம்பி பண்றது? அவ்வளவு தப்பாலாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு கிடையாது. பிரசன்ட்ல நீங்க வாழும்போது தப்பாக நடப்பதையும் சரியாக அது மாற்றிவிடும். இதுதான் மாபெரும் ரகசியம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க இப்ப இதைத்தான் கத்துக்கணும். நீங்க இப்ப கத்துக்க வேண்டியது இதுதான். எது அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஆசைகளை பெருசா வைக்காம நடக்கிறதா நடக்க போது, எனக்கு இது கிடைச்சா போதுன்ற நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துருங்க. முதல்ல நீங்க நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப சஃபர் ஆவீங்க.